பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 20/2/2026 தமிழ் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை திருதியை மதியம் 2:41 வரை, பின்பு வளர்பிறை சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, இரவு 7:55 வரை, பின்பு ரேவதி. இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் புதிய முதலீட்டுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். நீண்ட தூர பயணங்களுக்கு உண்டான திட்டமிடல்கள் சிறப்பாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே அலைச்சல்கள் வந்து போகலாம். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். பழைய கடன்களை பூர்த்தி செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளும் இன்றைய தினம் வந்து சேரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர். ராசியான நிறம் மெரூன் மற்றும் அடர்பச்சை. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தினரின் ஆதரவு உங்களுக்கு மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். நண்பர்களின் உதவியால் முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் வெற்றிகளை காண்பீர்கள். மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். மன உறுதியுடன் செயல்பட்டு வெற்றிகளை உறுத்தாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காமாட்சியம்மன். ராசியான நிறம் இளநீலம் மற்றும் இளம் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பல நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே இருந்து வந்த சச்சரவுகள் தீர்வு பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மதேவர். ராசியான நிறம் பழுப்பு நிறம் மற்றும் சாம்பல் நிறம். கடகராசி அன்பர்களே, குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமைகள் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். புகழ்மிக்க நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருந்து வரும். சமுதாயத்தில் உங்களுடைய மரியாதை அதிகரிக்கும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள். தந்தை வழி உறவுகளின் அனுகூலம் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கக்கூடும். செய்யும் தொழிலில் சற்றே தடுமாற்றம் ஏற்பட்டு மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லலிதா பரமேஸ்வரி. ராசியான நிறம் பச்சை மற்றும் இளமஞ்சள். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய திறமைகளுக்கு உண்டான பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகம் மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். எடுத்த சவால்கள் யாவற்றிலும் வெற்றிகளை உரித்தாக்கிக் கொள்வீர்கள். உடலில் சற்றே சோர்வுகள் இருந்தாலும் மனதில் உற்சாகம் பிறக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் நண்பர்களின் ஆதரவால் முன்னேற்றங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். நீண்ட நாளாக தடைபெற்று வந்த காரியங்களை தடையின்றி நிறைவேற்றி மன மகிழ்ச்சிகளை காண்பீர்கள்.
மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி. ராசியான நிறம் இளம் பச்சை மற்றும் இளம் சிவப்பு. துலா ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பணவரவு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் மிகுந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மன நிம்மதி அடைவீர்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாள். ராசியான நிறம் கிரீம் நிறம் மற்றும் பழுப்பு நிறம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய நிதானமான செயல்களால் பல வெற்றிகளை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் சிறு சிறு இடர்பாடுகள் இருந்து வந்தாலும் நாளின் பிற்பாதியில் மனநிறைவான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகக்கூடும். பூர்வீகத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் தீரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எல்லை தெய்வம். ராசியான நிறம் சாம்பல் நிறம் மற்றும் இளநீலம். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் திருப்திகரமான பொருளாதார நிலை உங்களுக்கு மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். மாணவர்களின் கற்றல் திறன் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். தாய்வழி உறவுகளின் அனுசரிப்பு தன்மை மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் மனநிறைவுகளை தரக்கூடும். எடுத்த முயற்சிகள் யாவும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிரம்மா. ராசியான நிறம் பொன்னிறம் மற்றும் அடர் நீலம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களின் உழைப்பிற்கேற்ற பலன்களை காண்பீர்கள். புதிய ஒப்பந்தங்களால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சகோதர வர்க்கத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். செய்யும் தொழிலில் கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை சற்றே குறைந்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மதிப்புமிக்க இனிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். ஆரோக்கியத்தில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் அடர் சிவப்பு மற்றும் இளநீலம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். நண்பர்களின் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களுக்கு தடைகள் யாவும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். மாணவர்கள் கற்றல் திறன் கூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்கள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல புதிய பொறுப்புகள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வருண பகவான். ராசியான நிறம் ஆகாய நீலம் மற்றும் வெண்மை. மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் திருப்திகரமான நாளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடும். எடுத்த காரியங்களில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றிகளை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கற்றல் திறன் கூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்பார்த்த பல புதிய வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் பல புதிய முடிவுகளை எடுத்து முன்னேற்றங்களை நோக்கி பயணிப்பீர்கள். குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பும் அனுசரணையும் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சந்திர பகவான். ராசியான நிறம் ஊதா மற்றும் வெளிநீலம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.